காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களின் இடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களிலுள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோனியம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். ஆமேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய சத்திய வார்த்தையின் தலைப்பு, நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல. பரிசுத்த திருமறையின் ஆதார வார்த்தை ரோமர் 14:8. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். இன்றைய முதலாவது தியான பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 9 வரையிலும். அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவர் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல. அருமையானவர்களே, நம் மனித வாழ்வு இந்த உலகில் மலர்ந்தது ஒரு விபத்து அல்ல, அது இறைவனின் அருட்கொடை.
எனவே இந்த வாழ்வு நமக்கு சொந்தமானது அல்ல, அது இறைவனுக்கு உரிமையானது. அதை தான் இன்று நாம் வாசிக்க கேட்டோம். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். இறைவன் நமக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கை நம் கர்த்தருக்காக வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மார்ட்டின் லூத்தர் கிங் தன்னுடைய இளம் வயதில் ஊழியராக வருவார் என்ற எண்ணமோ விருப்பமோ அவருக்குள் இல்லவே இல்லையாம். ஒரு வழக்கறிஞராக வர வேண்டும் என்ற விருப்பத்தோடு தன்னுடைய கல்வியை தொடர்ந்தார். அவர் கல்வி கற்ற நிறுவனத்தில் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய அழைப்பையும் உணர்ந்தவர். தன்னை இறை சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். எனவே திருச்சபையில் சீர்திருத்தம் உருவாவதற்கு மார்ட்டின் லூத்தர் ஒரு மிகப்பெரிய கருவியாக தேவனால் பயன்படுத்தப்பட்டார். சங்கீத புஸ்தகம் 24:1 சொல்லுகிறது, உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி. உலகத்தை படைத்தவர் தேவன். எனவே இந்த உலகமும் இதில் உள்ள அனைத்தும் அவருக்கே சொந்தம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் சொந்தக்காரர் தேவன் மாத்திரமே. தேவன் மனிதரோடு நல்லுறவில் இருந்தார். மனிதனின் பாவத்தால் உறவு முறிவு ஏற்பட்டது. மனிதனை தம்முடன் சேர்க்க தேவன் விரும்பி பல முயற்சிகளை மேற்கொண்டார். கடைசியாக தம் ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பி அவர் வழியாக உலக மக்களை தம்முடன் இணைத்தார். மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் இருந்த தடையை அகற்றி தேவனையும் மனிதரையும் ஒன்றிணைத்தார். இந்த உறவுக்கும் பாலமாக இயேசு கிறிஸ்து தான் அமைந்தார். இந்த செயலின் வழியாக தூரம் சென்ற நம்மை தமக்கு சொந்தமாக்கி கொண்டார். அதனால்தான் நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதுகிறார். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல. அருமையானவர்களே, நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் நம்முடைய இல்லத்தில் வந்து நம்மை சந்திக்கிற இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஒரு சம்பவத்தை பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 41 சொல்லப்பட்டிருக்கிறது. மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று மார்த்தாளுடைய வீட்டிற்கு சென்று அங்கே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கா 10வது அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 42 வரையிலும் படிக்கிறேன். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இயேசுவினிடத்தில் காணப்பட்ட மாதிரியான வாழ்வு மனுமக்களை தேடி அவர்கள் இருந்த இடத்தில் சந்தித்தது. அவர் தன்னை ஊழியத்திற்காக ஆயத்தம் செய்த போது யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு இருந்த இடத்தில் சென்று ஞானஸ்தானம் பெறுகிறார். மத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 13 நாம் இதை கற்றுக்கொள்கிறோம். இயேசு பலரை குணமாக்கவும் அற்புதங்கள் நடைபெறவும் அவர்கள் சார்ந்த இடத்திற்கு சென்று செயல்படுத்தினார். இங்கும் மார்த்தாளுடைய இல்லத்திற்கு இயேசுவே சென்றதையும் சென்ற இயேசுவை மார்த்தாளை ஏற்றுக்கொண்டதையும் பார்க்கிறோம். அங்கு மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டாலும்
இயேசுவின் பார்வை மரியாளை நோக்கி இருந்ததை பார்க்கலாம். மார்த்தாள் இயேசுவை விருந்தாளியாக கருதி அவரை சீரிய முறையில் உபசரிப்பதற்குரிய ஆயத்தங்களை செய்கிறார். அவள் தன் சகோதரியை தன்னோடு கூட பணிகளை செய்ய அழைக்கும் போது இயேசு அவளுடைய உள்ளத்தில் காணப்படும் வேதனையை குறித்து பேசுகிறார். இயேசு எதிர்மறையாக, உன்னை தேடி வந்திருக்கிறேன், உன்னுள் பல கவலைகள் உள்ளது, அதை பகிர்ந்து கொள், கவலையை விட்டு மகிழ்வின் வாழ்வில் உட்புகும் நல்ல பங்கை தெரிந்து கொள் என்பதை பகிர்ந்து கொள்கிறார். அவள் வேதனை பகிர்ந்து கொண்டாளா என்பது கேள்வியாக அமைந்தாலும், கவலையில், துன்பத்தில், வேதனையில், தேவையில் இருப்போரை தேடி சொல்லும் இயேசுவின் அன்பு குணம், கரிசனையுள்ள பாசம் இன்று கிறிஸ்தவர்களான நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இயேசு கலங்கின மக்களோடு ஏற்படுத்திய இருவழி தொடர்பு அல்ல, மாறாக நம் உள்ளங்களை அறிந்து கொள்ள முடியாத சாதாரண ஒரு வழி தொடர்பாகும். இயேசு வேதனையில் இருந்த மக்களை அவர்கள் இருந்த இடம் தேடி சென்று சந்தித்தது போல, நம்மோடு வாழ்கிற மக்கள் வேதனையில், துயரத்தில், துன்பத்தில் இருக்கும்போது அவர்களை நாம் சென்று சந்திப்பதே இயேசு நமக்கு கற்றுத்தந்த மாதிரி. இல்லத்தின் தேவனின் உடனிடத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். நம்முடைய இல்லத்தில் தேவன் இருக்கிறார், நம்மை வந்து சந்திக்கிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு இருக்கலாம், ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மன மகிழ்ச்சியாக தந்திருக்கக்கூடிய ஒரு புதிய நாளுக்காக, புதிய வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை இந்த உலகத்திலே படைத்து உமக்குரியவர்களாக மாத்திரம் எங்களை ஆக்கி, எங்களை சொந்தமாக்கி கொண்டு, நாங்கள் இனி எங்களுடையவர்கள் அல்ல, நாங்கள் பிறந்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு முறை கூட ஞாபகப்படுத்தி தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை ஆண்டவரே, நாங்கள் இங்கே பிறந்தது ஒரு விபத்து அல்ல, இது தேவனுடைய மிகப்பெரிய அருட்கொடை. இந்த வாழ்வு எங்களுக்கு சொந்தமானதல்ல, இது உமக்கு உரிமையானது அப்பா. அப்படி நாங்கள் புரிந்து கொண்டு நீர் எங்களை எவ்வாறாக வடிவமைக்க வேண்டும், என்ன சித்தத்தின்படி எங்களை நீர் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். அப்படியே உம்முடைய திட்டத்தின்படியே எங்களுடைய வாழ்க்கை நடத்தப்படட்டும் என்று சொல்லி சமர்ப்பித்து செபிக்கிறோம் அப்பா. உலகத்தை படைத்தவர் நீர் ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நீர், எல்லாம் உமக்கு சொந்தம் அப்பா. அதே போல என்னுடைய இல்லத்தில் வந்து எங்களுடைய கவலைகளை நீக்குகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை மகிழ்ச்சியின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, சமாதானத்தின் நாளாக, வெற்றியின் நாளாக, ஜெயத்தின் நாளாக அறிவிக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.